நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான வால்நட் ப்ரௌனி. இந்த ப்ரௌனி வந்து குயிக்காக செஞ்சிடலாம். வீட்டில் டக்குன்னு ப்ரௌனி அவன் இல்லாமல் குக்கர் இல்லாமல் இந்த ப்ரௌனி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரௌனி நல்லா டேஸ்ட்டாக. அடுத்தபடியாக ப்ரௌனியை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம கடைக்கு போனோடனே இந்த ப்ரௌனி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க கேட்பாங்க. நல்லா சூப்பரான சாக்லேட்டியான ஜூஸியான இந்த ப்ரௌனி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் வால்நட் ப்ரௌனி. நாங்கள் இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரௌனி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டபுள் பாயில் வால்நட் ப்ரௌனி செய்கிறதுக்கு நம்ம வந்து பட்டரும் சாக்லேட்டும், அதாவது இது காம்பவுண்ட் சாக்லேட் காம்பவுண்டு, இது ரெண்டுத்தையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ பட்டர் வந்து 1%னா சாக்லேட்டு 2% இருக்கணும். ஸோ சாக்லேட்டை விட பட்டர் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ப்ரௌனி செட் ஆகும். இது மெல்ட் ஆகட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு, அதோட ஐசிங் சுகர், இந்த கிரைண்டட் சுகர் அரிச்ச சர்க்கரை, ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு. நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்தோம்னா ஹாஃப் கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும். சர்க்கரை வந்து ஐசிங் சுகரை நீங்கள் வந்து வீட்டிலேயே அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டர், சுடு தண்ணியை போட்டுக்கலாம். சுடு தண்ணி போட்டு இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஃபி பவுடரும் நம்ம சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதில் நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டும் பட்டரும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு மில்க், இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா, 2 ஸ்பூனு மில்க் பவுடர் பால் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌனிக்கு நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணல. சுகருக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஒரே டைரக்ஷனில். கேக் மோல்டு எடுத்துக்கோங்க. அதில் நல்லா பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு இதுலையும் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த ப்ரௌனி பட்டரை இதில் போட்டுடலாம். டேப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மெல்டட் சாக்லேட்டை போட்டுக்கலாம்.
மாதிரி போடும்போது இந்த சாக்லேட் நம்ம அந்த ப்ரௌனி சாப்பிடும்போது நல்லா இடையில வரும்போது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு க்ரன்ச்சியாக நல்லா சாக்லேட்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த வால்நட்டை செட் பண்ணி விட்டுறலாம். ஆல்ரெடி நான் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் குக்கர் கூட வச்சுக்கலாம். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ப்ரீஹீட் ஆகிருக்கணும். இப்போது இந்த மோல்டை இந்த சட்டிக்குள்ளே இறக்கி விட்ருங்க. இப்போ இதை சட்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு 35 நிமிஷம் நமக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் பேக் ஆகணும். சூப்பராக நம்ம வால்நட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா செம்மையாக இருக்குது. கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டால் சூப்பராக வரும். அருமையான ப்ரௌனி. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான ப்ரௌனி, நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இதை செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு அவன் தேவையில்லை, இப்போ குக்கரும் தேவையில்லை, ஒரு சட்டி இருந்தாலே போதும். சூப்பரான ஒரு ப்ரௌனியை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஷயம். எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.